திருச்சிற்றம்பலம். கவாய் கணகத்திறனே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பு சார்ந்த ஆன்மீக பக்த கோடிகளே, பக்தி ஒன் யூடியூப் சேனல்களுக்கு எல்லாத்துக்கும் அடியுடைய பணிவான நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறேன். நண்பர் மக்களே, இன்னைக்கு நாம என்ன கருத்து சிந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆன்மீகத்துல உள்ள வருவதற்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனா அதுக்கு உண்டான எனக்கு வாத்தியார் வேணும், குரு வேணும். அந்த குரு மூலியமா நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருத்து உங்களுக்கு பயன்பாடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, முதல்ல ஆன்மீகத்துக்கு உள்ள வரவங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சாஸ்திர சம்பிரதாயங்களை நிச்சயமாக உலகம் மாறினாலும் கோயில் பூஜைகளுடைய சம்பிரதாய பூஜைகளும் சாஸ்திரங்களும் மாற்றவே கூடாது. மாடர்னஸ் போறீங்களா போட்டுக்கோங்க, பென்ஸ் கார்ல போறீங்களா போய்க்கோங்க, 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா சம்பாதிச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஒழுக்கத்துக்கு அது விஷயம். ஆனா கோயிலுக்கு உள்ளே வரும் பொழுதுதான் அந்த இடத்த நமக்கு ஆதி காலத்துல என்ன ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, புராணங்கள் என்ன சொல்லியிருக்குது, அதன்படி நம்ம நடக்கணும். ஏன்னா நம்ம உலக வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம மாத்தினாலும் மாத்திக்கிட்டு இருந்தாலும் கடவுள் வழிபாட்டுல பொறுத்த வரைக்கும் எக்கானது கொண்டு எந்த சூழ்நிலையும் மாத்தவே கூடாது, சரிங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனா நம்முடைய மூதாதையர் சொல்லுவாங்க, எனக்கு இதுதான் மரபுப்பா, இப்படிதான் நம்ம குலதெய்வ சம்பிரதாயம், நம்ம சமுதாயத்துக்கு இதுதான் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சம்பிரதாயத்தை வழி நடத்தணும், வழி பின்பற்றணும். அதே போல ஈஸ்வரன் கோயிலுக்கு போனா தனி சம்பிரதாயம், பெருமாள் கோயிலுக்கு போனா தனி சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சம்பிரதாயங்களா இருக்குது, அதை நம்ம கடைபிடிக்கணும். ஆக இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம் கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல முதல்ல உள்ள வரவங்க முதல்ல என்ன கடைபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல ஆன்மீகத்துல வரக்கூடியவங்க உள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் என்னுடைய ஜாதி தான் பெருசு, என்னுடைய பணம் தான் பெருசு, நான் கோடீஸ்வரன், நான் கல்வியில புத்திமான், என்னையோட சிறந்தவன் யார் இந்த உலகத்தில் இல்லை அது என்று சொல்லக்கூடிய அந்த கௌரவம் திமிர் எல்லாமே விட்டுட்டு எல்லாமே கடவுளைத்தான் பெரியவன், கடவுளைத்தான் உயர்ந்தவன் என்ற சிந்தனை வரணும். நமக்கு ஒரு ஆன்மீகத்துல குரு தேவைப்படுது. அந்த குருவாகப்பட்டவனுடைய திருவடியில பிடிப்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. உதாரணத்துக்கு அருணகிரிநாதர் சொல்லுவாரு, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணிகாய் ஒளிகாய் கருவாய் உயிராய் கலிகாய் விரிகாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. இதுல எதுல சொல்றாரு? கந்திர அனுபூதியில சொல்றாரு. அப்போ இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம வாழ்க்கையில ஒரு கடவுள் நம்ம கிட்ட பேசணும், கடவுள் நம்ம கிட்ட வரணும், நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு தெளிவு ஏற்படும்னா அது கண்டிப்பா வாத்தியார் மூலியமா தான் நமக்கு வேணும். அந்த வாத்தியார் நம்ம தேடணும். அந்த குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கல்வி நம்ம கிட்ட அதிகமா இருக்குதா, ஏழப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இலவசமா சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்குதா, நம்மளுடைய உழைப்புல நல்லா சம்பாதிச்சோம் அப்படின்னா அந்த பணத்தை 10 பேர் தானம் பண்ணுங்க. நம்ம கிட்ட எல்லா திறமைகள் இருக்குன்னா, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்குதோ அது ஆத்மார்த்தமாக எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குருநாதரே தேடி வருவார். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறப்பு அமையும். ஒருத்தனை குருடனா பிறக்கிறாங்க, ஊமையா பிறக்கிறாங்க, ஊனமா பிறக்கிறாங்க, ஒருத்தர் கோடீஸ்வரனா பிறக்கிறான், ஒருத்தர் ஏழையா பிறக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கருட புராணத்துல அழகா சொல்லப்படுது. இந்த கருட புராணத்தை பத்தி இந்த யூடியூப் சேனல்ல சிறப்பாக பேசலாம், அதை நீங்க கேட்கலாம். அப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஆன்மீகத்துல நல்ல ஒரு குரு அமைச்சுக்கோங்க. அந்த குருநாதருக்கு தேவையான வசதிகள், அவருக்கு தேவையான ஒரு பணிவடைகளா செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவர் நம்மளை பார்த்துக்குவாரு, நாம அவரை பார்த்துக்கலாம். இதுதான் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசக்கு ஆட்சியின் குழாம் புகுந்து அப்படின்னு நமக்கு திருவிசைப்பால பாடல சொல்லப்படுது. ஆகிய அன்பவர் மக்களே, ஆன்மீகத்துக்கு உள்ள வரவங்க முதல்ல எந்த ஒரு குழப்பம் இல்லாம இருப்பதுக்கு, தெளிவடைவதற்கு நமக்கு ஆன்மீக குருன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கு பாத்தீங்கன்னா குல குரு அப்படின்னு இருப்பாங்க, அல்லது பாத்தீங்கன்னா வாத்தியார் அப்படி இருப்பாங்க, அல்லது அந்தந்த சடங்குகள் செய்கின்ற அர்ச்சகர்கள் ஐயர்கள் இருப்பாங்க. சில பேர் சிவனடியார்கள் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் ஓதுவார்கள் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல குருவை நீங்க தேடுவதற்கு நிறைய புண்ணியங்கள் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில குரு கிடைக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில எதுக்குமே ஃபெயிலியர் ஆக மாட்டோம். குருநாதருடைய அந்த வார்த்தைகள் கேட்டு நம்ம பின்பற்றணும் என்றால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். வாழப்பட்ட ராஜராஜ சோழனே குருநாதரை வச்சுதான் எல்லா விஷயங்களும் பண்ணாரு. உங்களுக்கு தெரியும், நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய கருவூர் சித்தர், அந்த கருவூர் சித்தருடைய பேச்சுல தான் இன்னைக்கு 12 திருமணம் கிடைச்சது. எல்லா விஷயங்களும் அவருக்கு நல்லது எல்லாம் கிடைச்சது. ஆக அன்பர் மக்களே, ஆன்மீகத்துல உள்ள வருவங்க நீங்க ஒரு குருவை தேடுங்க. அந்த குருநாதர் கிடைச்சிட்டாருன்னா அவர் நல்லபடியா பயன்படுத்துங்க. அந்த குருநாதகத்தை உங்க வாழ்க்கையை திருவடிக்கு ஒப்படைச்சிருங்க. அவருதான் நல்ல வழி காட்டுவார். எப்படி ராமருக்கு வசிஷ்டர் கிடைச்சாரோ
அது போல எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒரு வாத்தியார் இருப்பாரு. அதனால எல்லாரும் நல்லா சேவமா இருக்கணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையில குரு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நமச்சிவாய்.